அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக குர்ஆன் ஓதுவதற்கு ஆசிஃபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونه كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب. إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب. وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرأوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. إنما يأمركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خيرا كثيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم إني أسألك علما نافعا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. எங்கள் மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மற்றும் இங்கு கூடியிருக்கும் ஜமாத்தார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாமை கூறி உங்கள் அனைவரையும் அண்ணன் கசியா ரலீலா அன்ஹா பெண்கள் நகரப்பட்ட நிஸ்வான் சார்பில் வருகை வருகை என வரவேற்பதில் மிக்க அனுசரிக்கிறோம். தற்போது முதலில் கிராத்தோடிய ஆசிஃபா அவர்கள் குர்ஆனிலே 12 ஜுஸு மனனம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான விஷயமாகும். இதை முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு நம் மதரசா மாணவர்களும் குர்ஆனிலே ஒவ்வொரு ஆயாவாக, ஒவ்வொரு ஆயத்தாக, ஒவ்வொரு சூறாவாக
ஒவ்வொரு ருஜுவாக மனனம் செய்ய ஆரம்பியுங்கள், முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா விருதை செய்வானாக. ஆமீன். இந்த மதர்சா கடந்த 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு மக்தப், தர்பியத், முஅல்லமா, முபல்லிகா வகுப்புகள் மூலம் மார்க்க கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. இதுநாள் வரை அன்னை கதிஜா ரலியல்லாஹு பெண்கள் மதரசாவிலிருந்து 12 பெண்கள் முஅல்லமா, முபல்லிகா பட்டம் பெற்றிருக்கிறார்கள். தற்போது முபல்லிகாவில் 2 மாணவிகள், முஅல்லமாவில் 7 மாணவிகள், தீபியா தேவத்தில் 10 மாணவிகளும் சான்றிதழ் பெற இருக்கிறார்கள். மொத்தம் பட்டம் பெற்றவர்கள் 12 பேர், பட்டம் பெற போகிறவர்கள் 19 பேர், ஆக மொத்தம் 31 பேர். இது நம்ம ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். இந்த சான்றிதழ் 31 பேரில் இருந்து 310ஆக, 3100ஆக, 31000ஆக மேன்மேலும் வளர வேண்டும் என்று நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமாக. பொதுவா கல்வி என்பது ஒரு மனிதனை, ஒரு சமுதாயத்தை, ஒரு நாட்டை, ஏன் உலகத்தையே வெல்லக்கூடிய ஒரு கல்வி என்றால் அதில் ஆச்சரியமில்லை. ஆனால் மார்க்க கல்வி என்பது மேற்கொண்ட எல்லாவற்றிற்கும் மேலாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு கல்வி என்றால் அதில் ஆச்சரியமில்லை. இந்த மார்க்க கல்வியானது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, எவ்வளவு அவசியமானது என்பது நாம் நன்கு அறிந்த விஷயமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமையாகும் என்று கூறியிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் தனது அனைத்து செயல்களும் மறுமையில் பயன்படக்கூடியதாக அமைத்துக் கொள்ள இந்த மார்க்க கல்வி மட்டுமே வழிவகை செய்யும். எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவர்களாக ஆக்கிவிடுகிறான். ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, உங்களின் மிகச் சிறந்தவர் யாரெனில் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களின் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை பிறகு கற்றுக் கொடுப்பவரும் ஆவார்கள். இதைதான் நமது அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் மதரசாவினுடைய உஸ்தாதுகள், மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிந்து கொள்வானாக. ஆமீன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த நண்பகல் வேலையிலே ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு நம்ம மதரசாவுடைய மாணவர்களின் சொற்பொழிவு, உரையாடல், பட்டிமன்றம் இவற்றின் மூலம் பேசுவதை கேட்க பயன் பெற வந்திருக்கும் அனைத்து ஜமாத்தார்களையும், நண்பர்களையும், பிறர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்து சில ஹதீஸ்களையும் சுன்னத்தான துஆக்களையும் அழகாக எடுத்து செல்ல என் தீனியத் வகுப்பு மாணவி ஆத்திகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணீர் அருந்திய பின்னோதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸகானா அஸ்பன் ஃபுராத்தம் பிரஹ்மத்திஹி வ யம்ஜுஹு மின்ஹா நுஜாஜம் பிதுனூபினா. நாங்கள் அருந்திய இந்த நீரை எங்கள் பாவத்தின் காரணமாக கஷ்டப்பானதாக உயர்வானதாகவும் ஆக்கிவிடாமல் தனது மதுரமானதாக சுவையானதாக குடிக்க தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணமடைய
இவ்வாறே செய்து பிறகு உயிர் கொடுத்து வைத்து அல்லாஹுவிற்கு எல்லா புகழ். இன்னும் நம் அனைவரும் அவன் பக்கமே திரும்ப செய்யக்கூடியதாக இருக்கின்றோம். கைவரையை உயிரினும் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹபாயிஸி. யா அல்லாஹ் பேரை கொண்டு நுழைகிறேன். யா அல்லாஹ் அசுத்தமான ஆண் பெண் ஜின்களின் தீங்கி என்று உன்னிடம் பாதுகாக தேடுகிறேன். பையில் இறைவனாகும் அல்லாஹ் மஃப்தஹ் அப்வாப பிரஹ்மதிக. யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய வாசல்களை திறந்து வைப்பாயாக. விருந்தினர்களுக்கு சாப்பிட்டாகும் அல்லாஹ் اللهم أطعم من أطعمنا واسقي من سقانا. யா அல்லாஹ் எனக்கு உணவளிப்பவருக்கு நீ உணவளிப்பாயாக. எனக்கு நிறுத்துவாயாக. மன் கஷ்ட கலைசன் உன்னார் எவரே மாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இன்னமை அம்மாயு பின்னி அட்டி நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. மனிதகதன் மிகுகதன் கலைசன் உன்னார் எவர் ஒரு பொருள் அபகரித்துக் கொள்கிறாரோ அவன் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஜன்னத்தை தகத்த அழைத்தானே உம்மஹாத்தி சொர்க்கம் தாய்மாரை பாதங்களுக்கு கீழே உள்ளது. இதா சாய்த்த கஷ்டமாக நீரை கேட்டாலும் ஐயா இதனை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ் ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும். அடுத்து என் மதர்சாவில் உருதுவும் பயிற்றுவிக்கப்படுகிறது. உருது எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க என்பதை என் மதர்சா மாணவிகள் தீனியாத் மாணவிகள் ஜுமானா ஆசியா அவர்களை அன்புடன் நினைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. वअलैकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू. आप कैसे हैं? नियतरिकातिया अल्हम्दुलिल्लाह मैं अच्छे हूँ. अल्हम्दुलिल्लाह मैं நல்லா இருக்கேன். तुम कैसे हो? नियतरिकजमाना अल्हम्दुलिल्लाह मैं भी अच्छे हूँ. अल्हम्दुलिल्लाह நானும் நல்லா இருக்கேன். ஆசியா மரணமும் மனிதனும் பேசிக் கொள்கின்றன. इंसान और मौत भी बात करते हैं. मौत ने बोला और तुम जाने को वक्त है. மரணம் சொன்னது வா மனிதா நீ கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. இன்சானே போலா அபியானா கா நீ ஜல்தி சே கா. மனிதன் சொன்னான் இவ்வளவு சீக்கிரமே வா. மேரி காமம் क्या हुआ? என்னுடைய வேலைகளாம் என்னாகியது? மௌத்னே போலா मुझे माफ करना मैं कुछ नहीं कर सकता. आपको ले जाने का वक्त आ गई है. மரணம் சொன்னது நீ கூறியவை அனைத்தும் முன்னோரியதல்ல. அவை எல்லாம் நீ பூமியில் வாழ்வதற்கு மட்டும்தான். इंसाने बोला मैंने दिन रात पर जमा ये घर और कार और मेरे बेटा ये सबको छोड़कर मैं कैसे आऊं? மனிதன் சொன்னான் நான் இரவு பகலாக சேர்த்த எனது வீடு காரு மற்றும் என்னுடைய வியாபாரம் இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் எப்படி வருவது? மௌத்தனை போலா बोले तो साधु तेरे नहीं है और साथ जमीन में तुम जीने के लिए. மரணம் சொன்னது நீ கூறியவை அனைத்தும் முன்னோரியதல்ல. அவை எல்லாம் பூமியில் வாழ்வதற்கு மட்டும்தான். इंसाने कहा तत्तो मेरी माता और मेरी प्यारी बीवी बच्चे को छोड़कर मैं कैसे आऊं? அப்படி என்றால் தன்னோட எதிர்மற்றவர்களின் ஆதரவை எதிர்பார்க்கும் தாய் தந்தை பாசம் நிறைந்த மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு நலம் எப்படி வருவது? மௌத்தனை சகாவும் மரணம் சொன்னது அவர்கள் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள். इंसाने बोला उसने आन को मैं आंसू भरकर पूछा क्या कोई मेरे चीज नहीं है. மனிதன் சொன்னான் கண்களில் கண்ணீரோடு கேட்டான் என்னோடு என்று எதுவும் இல்லையா என்று.
मौत ने बोला तुम ये हर कहें आप कहा तुम करे गुनाह तुम करे सदका और गुनाह ये तुम्हारे மரணம் சொன்னது நீ வாழ்ந்த ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது. நீ செய்த தர்மம், நீ செய்த நன்மை, பிறர் துன்பத்தில் பங்கு கொண்டது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது போன்ற நல்ல செயல்கள் மற்றும் நீ செய்த பாவ காரியங்கள் இவை மட்டுமே உன்னுடையது. மவுத்துனே ஆசிரிமே போலா कुछ साथ नहीं ले सकता है मौत ने इंसान को बुला के जाता है. கடைசியாக மவுத் சொன்னது மற்ற எதுவும் உன்னோட கொண்டு போக முடியாது என்று சொல்லி மவுத் மனிதனை அழைத்து சென்று விட்டது. அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்கின்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் 7வது அத்தியாயம் 34வது வசனத்தில் சொல்கிறான், وَلِكُلِّ أُمَّةٍ أَجَلٌ فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை உண்டு. ஆகவே அவருடைய தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். யார் தன்னுடைய நட்பின் மீது கவலை கொள்கிறானோ, இன்னும் தன்னுடைய பாவங்களை நினைத்து அழுகிறானோ, அவன் மீது அல்லாஹ் கருணை காட்டுகிறான். மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே மரணம் வரும் என்று நல்லவர்கள் செய்து பாவம் நினைப்பதோடு மரணத்தை தயாராகிக் கொள்ள வேண்டும். எனவே நல்ல அமல்கள் செய்து நல்ல அடியாராக மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மாணவிகள் இருவரும் அல்லாஹ்வின் உதவியால் அருமையாக உருதுவில் உரையாடினார்கள். எங்களுடைய ஒரு சிறு முயற்சி, மரணம் வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. ஆகவே மரணம் வருவதற்கு முன் நாம் மறுமைக்கு தயாராக வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். உருது மொழியில் மிக அதிகமான இலக்கண இலக்கியங்கள், சிக்கு சட்டங்கள், கட்டுரைகள் மற்றும் ஏராளமான விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் எழுதியுள்ளார்கள். என் குர்ஆனிற்கு தஃப்சீர் முதலில் உருது மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற மொழியை கத்துக்கிறதுல ஆர்வப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சுரியானி மொழியை கத்துக்க சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்க 70 நாள்ல இந்த சுரியானி மொழியை கத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் மற்ற மொழிகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வப்படுத்தணும். உருது மொழியை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இலக்கண இலக்கியங்கள், நிறைய வரலாறுகள்லாம் கத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாமும் உருது மொழியை அதே மாதிரி மற்ற மொழிகளையும் கத்துக்கிறதுக்கு ஆர்வப்படுத்தணும் பிள்ளைங்களை. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. நம்ம குர்ஆன்ல அரபி எழுத்துக்கள் மொத்தம் 8. இத குர்ஆனில் உள்ள வசனங்கள் மூலம் அழகாக கொள்வதற்கு என் தீனத்து மாணவிகள் ரிஃபாயா, மாயிஷா, ஷமீஹா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். अस्सलाम वालेकुम. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. अलिफ. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.
سيصلى نارا ذات لهب. ثمانية أزواج من الذكر اثنين ومن المعز اثنين. جيم جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا. حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين. خالدين فيها وعد الله حقا وهو العزيز الحكيم. دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام. ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا. رسولا من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة. زعم الذين كفروا أن لن يبعثوا. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط. صراط الذين أنعمت عليهم ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة. طاعة وقول معروف فإذا عزم الأمر ظهر الفساد في البر والبحر. عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون. غير المغضوب عليهم ولا الضالين. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين. متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. ناسية كاذبة خاطئة فليدعى نادية سندعى الزبانية. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون. هل أتاك حديث موسى إذ ناداه ربه بالوادي المقدس طوى اذهب إلى فرعون إنه طغى فقل هل لك إلى أن تزكى وأهديك إلى ربك فتخشى. يحسب أن الحفل لدى بل آمن
وما أدراك ما الحطمة. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வசனங்கள் மூலம் என்ன சொல்லி இருக்கிறான், என்ன சொல்ல வரப்போறான், என்ன சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு சிந்திக்கணும். அப்பதான் நம்ம படிப்பினை பெற முடியும். தற்போது குர்ஆனை ஆராய்வோம், சிந்திப்போம், படிப்பினை பெறுவோம் இந்த தளத்தில் உரையாடலாக சொல்வதற்கு என் மதரசா மாணவிகள் சுஹைரா, ஜாஃபிரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि तआला बरकातुहू. वअलैकुम अस्सलाम வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. குர்ஆனை ஆராய்வோம், சிந்திப்போம், படிப்பினை பெறுவோம். I think I know his house is in the village that he will not be female to shopping her. நாங்க பேசுறதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அந்த விலங்கிக்கணும் நல்லுபதேசம் பெறுவதற்காக சிறிதா 23 வருஷமா இருக்கலாமே அந்த குர்ஆனை விலங்கி ஓதணும்னு நினைச்சு பார்த்திருக்கோமா? உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன். என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறானே. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? ஏதாச்சும் தேவைன்னா சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு, அப்புறமா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையாடா யா அல்லாஹ், உன்னை தவிர நல்லா கிட்ட போய் நின்றுறோம். அவனது பிடரில் அறந்தை விட அதிகமாக நான் அவனிடத்தில் நெருக்கமாக இருக்கிறேன். அப்போது சூரா காஃப்ல 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் எந்நேரமும் நம்ம அருகிலேயே இருக்கிறான், நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு பாவங்களை விட்டு விலகி இருக்கோமா? சலாமுன் அலைக்கும் உத்ஹுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅலமூன். நல்லோரின் ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகள் சொல்றாங்க, நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் காரணமாக சுவனத்தில் நுழையுங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த ஆயத்தை ஓதும் போது என்னைக்காவது யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த மாதிரியான பாக்கியத்தை கொடுடாயா அல்லாஹ் துஆ செஞ்சிருக்கோமா? குறை கூறி புறம் பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தடுக்கின்றானே. அல்லாஹ்வே இனிமேல் புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது அப்படின்னு என்னை காட்சி பெற்றிருக்கோமா? இரு கண்களையும் நாம் அவனுக்கு கொடுக்கவில்லையா? ஒரு நாவையும் இரு உதடையும் நாம் அவனுக்கு கொடுக்கவில்லையா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற கண்ணிற்கும் நாவிற்கும் உதடிற்கும் நன்றி செலுத்தியிருக்கோமா? அப்பலா தப்பரும், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அப்பலா யஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? அப்பலா தப்பரும், நீங்கள் ஆராய மாட்டீர்களா? மந்திர ஓதுற மாதிரி குர்ஆனை ஓதிட்டு மேல பத்திரமா எடுத்து வச்சிருவோமே, அதை என்னை காட்சி சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சிருக்கோமா? இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஆராய்வோம், சிந்திப்போம், படிப்பினை பெறுவோம், அதன்படி செயல்படுவோம். அதெல்லாம் வாழ்வு அளவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
குர்ஆன்ல மலக்குமார்களையும் சைத்தான்களை பற்றியும் சொல்லி இருக்கிறான். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறாங்க. அப்ப உதாரணமாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ராமின், காபின் போன்ற மலக்குமார்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வால உரைக்கு பிடிக்கப்பட்டவன் தான் சைத்தான். இந்த மலக்குமார்கள் சைத்தான்கள் பற்றி உரையாடல் மூலம் விரிவாக எடுத்து சொல்ல எமது மாணவர்கள் ஹாரிசா, தஹ்மீதா, சஹரின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கப்பா நாங்க எங்கப்பா தனியா வந்திருக்கோம்? முன்னாடி ஒரு மலக்கு, பின்னாடி ஒரு மலக்கு, வலதுபுற ஒரு மலக்கு, இடதுபுற ஒரு மலக்கு, எண்ணற்ற சுத்தி இவ்வளவு மலக்கு இருக்காங்களே, நாங்க எங்க தனியா வந்திருக்கோம்? அப்படியா? நம்மளை சுத்தி நிறைய மலக்குமார்கள் இருக்காங்களா? எனக்கு இவ்வளவு நாளாவே தெரியாது. ஆமா, நம்மளை சுத்தி நிறைய மலக்குமார்கள் இருக்காங்க. அத பத்தி தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஆமா, நீங்க தான் சொல்ல வந்த மாதிரி தெரியுது. ஆமா, நான் வந்து ஷைத்தானை பத்தி சொல்ல வந்திருக்கேன்ப்பா. சைத்தானை பத்தி தெரிஞ்சுக்க என்ன விஷயம்? சைத்தானே அல்லாஹ்வுக்கு எதிரியாச்சு. அடே, இப்படி சொல்லல. அந்த ஷைத்தானை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் எப்படி எல்லாம் இருப்பான் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலாக்கு முன்னாடி அவன் சபதம் போட்டு வந்திருக்கான். என்ன அப்படின்னா, உன்னுடைய அடியார்களை இடமும் வளமும் முன்னும் பின்னும் மேலும் கீழும் இருந்து நான் வலிக்கேதான் இருப்பேன் அப்படின்னு சபதம் போட்டு வந்திருக்கான். அப்ப அவனோட வலிக்கேடு எப்படிலாம் இருக்கும் நான் விலகிக்கிட்டாதான் அதுல இருந்து நாம் விலகி இருப்போம். ஓ, அப்படியா? நீ ஏதோ சொல்ல. ஆமா, நான் ஷைத்தான்களை பத்தியும் மலக்குமார்களை பத்தியும் சொல்ல வந்திருக்கேன். ஓகேப்பா, நீ மலக்குமார்களை பத்தி சொல்லுப்பா. நான் மலக்குமார்களை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த பிரபலமான மலக்குமார்கள் யார் யாருன்னா, முதல் மலக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அல்லாஹ் தஆலா கிட்ட இருந்து ஒவ்வொரு நபிமார்களும் வஹியை கொண்டு வந்து சேர்க்குள்ளதா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது மலக்கு பேர் வந்து மீகாயில் அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜிக்கை மற்றும் மலையை கொண்டு வந்து சேர்க்குள்ள மலக்கு தான் மீகாயில் அலைஹி வஸல்லம் அவர்கள். மூணாவது மலக்கு வந்து இஸ்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூர் ஊதக்கூடிய மலக்கு. அல்லாஹ் தஆலா இந்த உலக அழியும் போது சூர் ஊத இஸ்ராஃபில் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சூர் ஊதக்கூடிய மலக்கு. அல்லாஹ் தஆலா இந்த உலக அழியும் போது சூர் ஊத சொல்லி கட்டளை இட்ட உடனேயே ரெடியா காத்துட்டு இருப்பாங்களாம். இந்த வாயில வச்சிருக்க சூரை ஊதுன உடனே உலகத்துல இருக்க உயிரின் எல்லாம் மரணிச்ச உடனேயே அடுத்த கட்டளை வர வரைக்கும் கட்டளை வந்த உடனே வாயில வச்சிருக்க சூர் ஊதுன உடனே முதல்ல மௌத்தானவங்க கடைசி வரை மௌத்தானவங்களுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்பாங்களாம். நாலாவது மலக்கு பேர் வந்து இஸ்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நேரம், எந்த நிமிஷம், எந்த நொடி நல்லா கட்டளையிடுறானோ அந்த நேரத்துல வந்து ரூஹ் எடுக்கிறாங்க இஸ்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கப்பா பாதியிலே நிறுத்திட்டேன்? நான் எங்கப்பா பாதியிலே நிறுத்தினேன், மிச்சம் அவன் பாப்பா சொல்லும். அதோட அல்லாஹ் பல மலக்குகளை பத்தி சொல்லியிருக்கான். நம்மளோட வலது பக்கம் ஒரு மலக்கு, இடது பக்கம் ஒரு மலக்கு இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா கிராமன், காத்திபின். கிராமன் வந்து வலது பக்கம் இருக்கவங்க, நம்மளோட நன்மை எல்லாம் எழுதிக்கிட்டே வருவாங்க. காத்திபின் வந்து இடது பக்கம் இருக்கவங்க, அவங்க வந்து நம்மளோட பாவத்தை எல்லாம் எழுதிக்கிட்டே வருவாங்க. நம்ம செஞ்ச பாவத்தை உடனே எழுதிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் காத்திருந்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கலாமான்னு பார்ப்பாங்க. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டோம்னா அந்த பாவத்தை எழுதாம விட்டுறாங்க. அப்படி அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கலன்னா அந்த பாவம் பதியப்படுது. அடுத்ததா நம்ம முன்னாடி பின்னாடி ஹஃபலா என்ற மலக்கு அல்லாஹ் தஆலா நியமிச்சிருக்கிறான். அடுத்ததா சொர்க்கத்தின் அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பல ஆபத்துக்கள்ல இருந்து நம்மளை எந்நேரமும் காப்பாற்றுறவங்களா இருக்காங்க. நம்ம சொர்க்கத்தின் காவலாளியின் பெயர் ரில்வான் அலைஹி வஸல்லம் அவங்க. நரகத்தின் காவலாளி பெயர் மாலிக். இன்னும் இந்த துன்யால கணக்கில் அடங்காத அளவுக்கு மலக்குமார்கள் இருக்காங்க. தினமும் புதுசா மலக்குகள் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இறங்குற மலக்கு அடுத்த நாள் இறங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மலக்குகள் அதிகமாக இருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கை அல்லாஹ் தஆலா ஒருவன் மட்டுமே அறிந்தவன்.
அந்த அளவுக்கு கணக்கில் அடங்காத அளவுக்கு இருக்காங்க. எந்நேரமும் அல்லாஹ் தாலாவை தஸ்பீக் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தாலா என்ன கட்டளை இடுகின்றானோ அதை உடனே செஞ்சு முடிக்கிறவங்களா இருக்காங்க. சரிப்பா, நீ ஷைத்தானை பத்தி சொல்லுப்பா. சரிப்பா, அல்லாஹ் கிட்ட கதற விட்டாங்க. அந்த ஷைத்தான் தான் அஸாசில். அவன் தான் ஷைத்தான்களின் தலைவன் ஆவான். ஜின்னின் தான் ஷைத்தான். ஜின்னினத்தில் நல்ல ஜின் கெட்ட ஜின் இருக்கிறது. அந்த கெட்ட ஜின் தான் ஷைத்தான். நம்மள எந்த நேரமும் வலிக்கெடுத்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் தொழுகையில் வலிக்கெடுப்பதற்காக ஒரு ஷைத்தான் அவன் பேர் தான் ஹின்சப். நீ எந்த பத்தி சொல்ற? எனக்கு புரியலையே. ஷைத்தான் எப்படியெல்லாம் தொழுகையில வலிக்கெடுப்பான்? அதுவா இருங்க சொல்றேன். அதாவது தொழுகையில் நான் தக்பீர் கட்டி தொழுதுகிட்டே இருந்தோம்னா நான் என்ன ஓதுறேன் என்ற விஷயத்தை மறக்கடித்து நம்மளோட உலக விஷயத்தை பத்தி நினைக்க வைப்பான். அல்லது 3 ரக்காய் தொழுதமா 4 ரக்காய் தொழுதமா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். இந்த மாதிரி நம்மளோட தொழுகை விஷயத்தில் நாம் தொழுது முடித்து பார்த்தாக்க எந்த நன்மையும் கிடைக்காத மாதிரி வலிக்கெடுத்துப்பான். அந்த ஷைத்தான் தான் ஹின்சப். அப்படியா? அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஷைத்தான் தான் கரீம். அல்லாஹ் தஆலா நல்லதை ஏவுவதற்காக ஒரு மலக்கையும் நியமிப்பான். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷைத்தானும் சாதிடுவான். இதே சூரத்துல் ஜுக்ரூப்ல பார்த்தீங்கன்னா 36-37 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பான். அல்லாஹ் மாணவர்கள் உபதேசங்களிலிருந்து கண்ணை மூடிக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு ஷைத்தானும் நண்பனாக காட்டுகிறான். அவனுக்கு இன்னை தெரியாத தோழனாக ஆகிவிடுகிறார். நிச்சயமாக அந்த ஷைத்தான்கள் தான் அவர்களை நேரான பாதையிலிருந்து தட்டுவிடுகின்றனர். ஏனினும் அவர்களே தங்கள் நேரான பாதையிட்டதாகவே எண்ணிக்கொள்வார்கள். அவர்கள் நம்மிடம் வந்த பின்னரே ஒருவர் மற்றவரை நோக்கி உனக்கும் இடையிலே கீழ் திசைக்கும் மேல் திசைக்கும் உள்ள தொலை தூரம் இருந்திருக்க வேண்டாமா? இந்த வலிக்கட்ட இந்த தோழி மிக பொல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? எங்கப்பா பாதியில நிப்பாட்டிட்ட? ஆமா, நீங்க அவங்க சொல்லுவாங்கப்பா. அதே மாதிரி நம்ம ஒழு செய்யும் போது எந்த இடம்லாம் நினைஞ்சிச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எந்த இடம்லாம் நனைஞ்சிச்சு நினைலன்னு யோசிச்சுக்கிட்டே சரியா கழுவாம வந்துடுறோம். இந்த மாதிரி ஊசலாட்டங்களை உண்டு பட்டுபவன் தான் பலகான். நம்ம சரியா ஒழு செய்யாம தண்ணீரை வேஸ்ட் பண்ணிடுறோம். இந்த ஷைத்தான்கள் தண்ணீரை வீண் விரயம் பண்ண வைப்பாங்க. இந்த ஷைத்தான்கள் எப்படியெல்லாம் நம்மள வலிக்கெடுக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் நம்ம அல்லாஹ் தாலா கிட்ட பாதுகாப்பு கேட்க முடியும். அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். சூரா அல்-முஃமினூன்ல 97-98 வசனத்தில் இந்த துஆவை சொல்லியிருக்கான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தி வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன். என் இறைவனே, பாவமான காரியங்களை செய்யும்படி தூண்டும் ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக. இந்த ஷைத்தான் என்னிடம் வராமல் இருக்க நான் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கின்றேன் என்று நீங்கள் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அப்படியும் கேளுங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கான். ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ உங்கள்கிட்ட எல்லாரும் ஒரு ஹின்ஸ் நோட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? வந்துச்சுங்களா? நீங்க கேட்கிற பயான்ல இருந்து முக்கியமான சில விஷயங்களை எழுதி வச்சீங்கன்னா கடைசியா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். ஆடியன்ஸ் உங்களுக்கும் பரிசு உண்டு. உங்களுக்காக ஒரு 4 கேள்விகள் இருக்கு. அதுல கரெக்டா சொன்னவங்களுக்கு பரிசு உண்டு. கடைசியாக நல்ல கவனமா கேளுங்க, ஹின்ஸ் எடுங்க. அதே மாதிரி ஃபீட்பேக் எழுதுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு போகும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை எழுதுறதுக்காக அந்த நோட்டு வச்சிருக்கிறோம். இது எப்படி இருந்துச்சு, என்ன குறைகள், என்ன நிறைகள், இன்னும் எதை சேர்த்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க எழுதலாம். நோட்டு பேனா அங்க அந்த டேபிள்ல வச்சிருக்கிறோம். கடைசியா முடிஞ்சது போகும்போது எழுதி வச்சுட்டு போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தக்வா என்ற இறைவத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறான். நாம ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அல்லாஹ்க்கு பயந்துதான் செய்வோம். அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட செஞ்சாதான் நாம எந்த தவறையும் செய்ய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். தக்வா என்னும் இறைவத்தம் என்றால் என்ன என்பதை மிக அழகாக எடுத்துரைக்க என் மதர்சா கனவு வாங்கக்கூடிய மாணவி சமீமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய காலடி சுவடுகளையும் போதனைகளையும் பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அவர்களின் மீதும் இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நான் இங்கு பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அத்தக்வா, இறையச்சம். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ஒருவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தக்வா என்றால் என்ன? ரிகாயா என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்வா. தக்வா என்றாலே பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கும் பொருள் இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சுவது என்று. ஆனால் தக்வா என்பதின் அசல் பொருள் ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது. அதே போல ஷரியத் அடிப்படையில் தக்வா என்றால் இறைவன் தடுத்த செயல்களை விட்டும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்கள், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், மரங்கள் இவற்றையெல்லாம் படைத்து இந்த பூமியிலே மனிதர்களாகிய நம்மையும் படைத்து மட்டும் விட்டுவிடாமல் எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதையும் தனது திருமறையும் கூறி அதன்படி வாழ்ந்து வழிகாட்டுவதற்காக நபிமார்களையும் சஹாபாக்களையும் அனுப்பி நமக்கு நேர்வழி காட்டியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலக வாழ்வை நீ வாழும் பொழுது எந்த இடத்தில் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது, எதை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான் என்பதை பார்த்து வாழ்வதுதான் தக்வா. இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் கூறுகிறான், இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று. சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டோர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி உண்மையாக அஞ்சுங்கள். முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று கூறுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ்வை அஞ்சும் முறை என்பதன் கருத்து என்ன என்பது குறித்து
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அடிபணிந்து நடக்க வேண்டும். அவனுக்கு ஒருபோதும் மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றி மறக்கக்கூடாது. அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு வாழ்வதற்கு பெயர்தான் அல்லாஹ்வை அஞ்சும் முறை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் தான். அவன் நாடினால் யாரையும் தடம் புரள செய்து விடுவான். அவனுடைய நாம் முஸ்லிம்களாகத்தானே இருக்கிறோம், முஸ்லிம்களாகத்தானே மரணிப்போம், பிறகு ஏன் அல்லாஹ் இவ்வாறு சொல்கின்றான் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் ஆதமின் மக்களின் உள்ளங்களை தனது இரு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கின்றான். அவன் நாடும் பொழுது அதை எப்படி வேண்டுமானாலும் திருப்பி விடுவான். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டமும் கருணையும் இல்லை என்றால் நாம் இணை வைப்பின் பக்கம் சென்று விடுவோம். நஅஊது பில்லாஹி மின்ஹா. எனவே நாம் ஒவ்வொரு நேரமும் மரணிக்கும் பொழுதும் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டும் என்று. அல்லாஹ் நம் அனைவரிடத்திலும் தக்வாவை தான் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கடமைகளையும் கடமையாக்கியதன் ஒரே நோக்கம் தக்வா. நோன்பை உதாரணமாக நோன்பை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது ஆயத்தின் இறுதியிலே கூறுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்று. ஹஜ் உம்ராவை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், கைர ஜாதி தக்வா, நீங்கள் தக்வாவை சுமந்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றான். ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நம்ம நிறைய பொருட்களை சுமந்துட்டு போறோம். அதுல மிகவும் சிறந்தது தக்வா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் நீங்கள் தக்வாவை சுமந்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பாவத்திலிருந்து விலகி இரையச்சமுடையவர்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு வழிதான் ரமலானுடைய நோன்பு. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு என்பது நம்மளுடைய பசியோ தாகத்தையோ நம்ம எந்த அளவுக்கு தாங்கிக்கிறோம் அப்படின்றத சோதிப்பதற்காக அல்ல, நம்மளுடைய தக்வாவை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியதுதான் ரமலானுடைய நோன்பு. நம்ம அந்த ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு நோற்றிருக்கும் போது நம்ம தனிமையில இருந்தாலும் கூட எந்த ஒரு பொருளையும் சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ மாட்டோம். ஏன் ஒழு செய்யும் போது கூட அந்த வாயில ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் நம்மளுடைய வாய்க்குள்ள சென்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக மிகவும் கவனமாக நம்ம ஒழு செய்வோம். பாவத்தில் இருந்தும் தவிர்ந்து இருப்போம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அல்லாஹ் தஆலாவின் பார்வை மீது உள்ள பயம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ரமலான் மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ் பாவத்திலிருந்து தவிர்ந்து ஏற்றலோ அல்லாஹ்வின் மீதான அந்த பயமோ நம்மளுடைய உள்ளத்திற்கு தக்வாவை கொண்டு வரதுக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு வழிதான். தக்வாவை ஏற்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ரமலானுடைய நோன்புகளை கொடுத்திருக்கான். அந்த அமல்களும் பாவத்தை விட்டு தவிர்ந்து இருக்கணும். மற்ற 11 மாதங்கள்லயும் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா நாம தான் வெற்றியாளர்கள் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிட்ட சொல்றாங்க, உங்களால இயன்ற அளவுக்கு நீங்க நன்மைகளை செய்யுங்க அப்படின்னு. ஆனா பாவத்தை பத்தி சொல்லும் பொழுது உங்களால இயன்ற அளவுக்கு நீங்க பாவத்தை விட்டுடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லல. முற்றும் முழுதாக அடியோடு பாவங்களை விட்டு தவிர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம தக்வா அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறது அமல்களை மட்டும்தான். அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத். நான் 5 நேரம் தொழுகிறேன், 30 நோன்பையும் வச்சிடுறேன், ஜக்காத் கொடுக்கிறேன், இயலுமானால் ஹஜ் உம்ராவும் செய்யறேன், அதனால என்கிட்ட தக்வா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா தக்வாவிற்கு 2 பகுதிகள் இருக்கு. அதனுடைய ஒரு லேசான பகுதி தான் இந்த அமல்கள். நம்மளுடைய வெளிப்புறத்திலிருந்து நம்மளுடைய உடல்கள்லாம் நம்ம செய்யக்கூடியதுதான் அமல்கள் தான் அதனுடைய ஒரு லேசான பகுதி. மற்றொன்று
நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியது, பாவத்திலிருந்து தவிர்ந்து இருக்கக்கூடியது. இது அனைவருக்கும் மிகவும் கடினமான ஒன்று. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலாட்ட நம்ம இந்த தக்வாவை முன்வச்சு சொர்க்கத்தை கேட்கிற நேரம் நம்மளுடைய தக்வாவுடைய 2 பகுதிகளும் சமமா இருக்கணும். அப்போதான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அந்த சொர்க்கத்தை நமக்கு தருவான். உதாரணத்திற்கு இப்ப நம்ம ஒரு கடைக்கே போறோம் அப்படின்னா, ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து நம்ம கொடுத்து நமக்கு தேவையான பொருளை கேட்கிறோம். அப்ப அந்த நோட்டோட 2 பக்கமுமே அரசாங்கத்தோட சீல் இருந்தது அப்படின்னாதான் அந்த நோட்டு செல்லுபடியாகும், நமக்கு தேவையான பொருள் நமக்கு கிடைக்கும். அதே போலதான் நாளைக்கு அல்லாஹ் தஆலாட்ட நம்மளுடைய தக்வாவை நம்ம முன்வைக்கும் போது அதனுடைய 2 பகுதிகளும் சமமா இருக்கணும். அதனுடைய 2 பகுதிகளும் சமமா இருக்கணும். அதனுடைய ஒரு பகுதி லேசானது அமல்கள். நம்மள எவ்வளவு அமல்கள் செய்யுங்க, நன்மை செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம எப்படியும் அதை செஞ்சிருவோம். ஆனா பாவத்தை செய்யாதீங்க, அதுல இருந்து தவிர்ந்துருங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான், இஜ்தனிபு, இது உங்க வாழ்க்கைக்கு சரி வராது, அதை விட்டு நீங்க தவிர்ந்துருங்க, வதரு, விட்டு விடுங்கள், வெலா தக்கரபோ, அமைதியா இருங்கம்மா, அவங்க பேசுறத கவனிங்க. சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம், அதுக்கு ஆன்சர்ஸ் பண்றவங்களுக்கு பிரைஸ் உண்டு. அமைதியா இருங்க. வெலா தக்கரபு, நெருங்காதீர்கள். இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகள் மூலியமா அல்லாஹ் தஆலா நம்மள பாவத்துல இருந்து தவிர்ந்து இருக்குமாறு சொல்றான். ஆனா நம்ம அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் டெய்லியும் நம்ம பாவங்களை சாதாரணமா செஞ்சுட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு நாளாவது நம்ம அடுத்தவங்களை பத்தி நம்மளோட வாயால பேசாம இருக்கோமா அப்படின்னா இல்ல. குறை போடுறது, புறம் பேசுறது, பொய் பேசுறது, இது எல்லாமே பாவம் தான். ஆனா இது அனைத்து பாவங்களையும் நம்ம டெய்லியும் சாதாரணமா செஞ்சுட்டே தான் இருக்கோம். அடுத்ததான் வட்டி. வட்டி வாங்குறதையும் கொடுக்கறதையும் அல்லாஹ் தஆலா ஹராம்னு சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வட்டி வாங்குபவர்களையும் வட்டி கொடுப்பவர்களையும் தடுச்சிருக்காங்க. ஆனா வட்டி வாங்குறத மட்டும்தான் நம்ம ஹராம்னு நினைச்சிட்டோமா என்னமோ தெரியல, வட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்துல நம்ம அலட்சியமா தான் இருக்கோம். நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம உடனே போறது பேங்க்ல போய் லோன் வாங்குறோம், பொருள்கள் வாங்கணும் அப்படின்னா அதை இஎம்ஐல வாங்கிக்கிறோம், நகையை கொண்டு போய் வச்சு நம்ம பேங்க்ல இருந்து காசு வாங்கிக்கிறோம். இப்படி எல்லாம் செய்யறது மூலியமா நம்ம அவங்களுக்கு நம்ம வாங்கின அந்த பணத்தை முழுசா கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு வட்டியை கொடுத்துட்டே தான் இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பாவத்தை நம்ம இப்பெல்லாம் வழக்கமாவே செஞ்சுட்டு இருக்கோம். வட்டி வாங்குவதையும் வட்டி வாங்குபவர்களையும் கொடுப்பவர்களையும் அல்லாஹ் தஆலா என்னோடும் என்னோட தூதரோட போர் புரியறதுக்கு நீங்க தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவ்வளவு பெரிய பாவத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தான் நம்மள பாதுகாக்கணும். அடுத்து ஹராமான விஷயங்களை செய்யாதீங்க, ஹராம பார்க்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா நம்ம காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எந்த ஹராமான செயல்களையும் செய்யாமலோ எந்த ஹராமையும் பார்க்காம இருப்போமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனா நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மிகவும் குறுகிய காலமே வாழ்ந்த 16 வயது கொண்ட ஒரு சஹாபியுடைய வரலாறு கேளுங்க. அவங்களுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பாருங்க. அவங்களுடைய பெயர் தஹ்லபா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை மற்ற நபித்தோழர்களுக்கு போய் எடுத்து சொல்றதுதான் அவங்களுடைய வேலையாவே இருந்தது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறாங்க. இவங்களும் அதை செய்யறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது ஒரு வீட்டுல பாத்ரூம்ல ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் வீடுகளுக்கோ அல்லது பாத்ரூம்களுக்கோ கதவெல்லாம் கிடையாது, சேலையில துணியில தான் திரை மறைவிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க போகும்போது யதார்த்தமா காத்தடிச்சு அந்த சேலை துணி விலகிடுது. எதர்ச்சியா இவங்க திரும்பும் போது அதை பார்த்து டக்குன்னு திரும்பி அந்த இடத்துல அல்லாஹ் தஆலாட்ட பாதுகாப்பை கேட்டு விலகிடுறாங்க. விலகிட்டு அவங்க யதார்த்தமா தெரியாம செஞ்ச தப்புக்கு எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை கண்டிச்சு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கிடுவானோ அப்படின்ற அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க. இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு நம்ம எப்படி ரசூலுல்லாஹோட மூஞ்சில போய் முழிக்கிறது, எப்படி நம்ம அவங்க முன்னாடி போய் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி ரசூலுல்லாஹ் கிட்ட போகவே இல்லை. அவங்க யதார்த்தமா தெரியாம செஞ்ச ஒரு பாவத்தையே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டதா நினைச்சு அழுது அவ்வளவு மன்னிப்பு அவங்க கேட்கிறாங்க. நான் இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாம் அப்படி இருக்கோமா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா
நம்ம நிறைய பாவங்களை இந்த காலத்துல நம்ம செய்யறோம். தெரியாம செய்யற பாவங்களை விட இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சு அதனுடைய தண்டனைகளும் பாவங்களையும் தெரிஞ்சும் நம்ம அந்த பாவங்களை செய்யறோம். அல்லாஹ் தஆலா தான் நம்மளை பாதுகாக்கணும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் தஆலாவின் மீதான பயம், அவனுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம யோசிக்கிறதே இல்லாத கவனிக்காம இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம ஒரு சின்ன பாவம் எது செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதுக்குண்டான தண்டனை இந்த உலகத்திலேயோ அல்லது மறு உலகத்திலேயோ கண்டிப்பா கொடுப்பான். அதுல இருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது, யாரும் நமக்கு உதவியும் செய்ய முடியாது அப்படின்ற பயம் இல்லாததுதான் இதுக்கெல்லாம் காரணம். உதாரணத்துக்கு ஒரு மனிதனால படைக்கப்பட்ட ஒரு கேமரா, ஒரு இடத்துல ஒரு கேமரா வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் எந்த அளவுக்கு அந்த இடத்துல சரியா இருக்கும். ஏதாவது தப்பு செய்வோமா? நம்ம எந்த தப்பும் செய்ய மாட்டோம், நம்மளுடைய செயல்களும் அவ்வளவு சரியா இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய பார்வை எந்த அளவுக்கு நம்மள்ட்ட நெருக்கமா இருக்கு அப்படின்றத சூரா 50வது அத்தியாயம் 16வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரியில் உள்ள ரத்த நரம்பை விட நான் அவனுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையும் அவனுடைய கண்காணிப்பும் நம்மள்ட்ட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்றத நம்ம சிந்திக்காம இருக்கிறது தான் கவலைக்குரிய விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஆட்டிடையனுடைய இறையச்சத்தை சோதிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போய், உன்னுடைய ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆட்டை எனக்கு விலைக்கு கொடுத்துரு, உன்னுடைய எஜமானர் கேட்டா ஓடை அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆட்டிடையன் அவங்களுடைய கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி, அயனம்மா, அல்லாஹ் எங்கு சென்று விட்டான், என்னுடைய எஜமானரை நான் ஏமாத்திடலாம், ஆனா என்னைய படைத்த ரப்பு என்னைய பார்த்துட்டு தானே இருக்கான், அவனை எப்படி நான் ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை பார்த்து வேண்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த எஜமானன் இருந்து அந்த ஆட்டிடையன் அந்த அடிமையை உரிமை விட்டு அந்த ஆட்டு மந்தையவே அவங்களுக்கு விலைக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. இதே போல ஒரு சம்பவம் சவுதி அரேபியால 9 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. யூடியூப்ல அது வைரலா போயிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அரபி ஆடு மேய்க்கிற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு 200 ரியால் காசு தரேன், அதுல ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்துரு, நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதை யாரும் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த ஆடு மேய்க்கிறவங்க, நான் அல்லாஹ் தஆலாவுடைய பார்வைக்கு நான் பயப்படுறேன், நீங்க எனக்கு 2 லட்சம் ரியால்கள் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு அந்த ஆட்டை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மனிதருடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு, யார நம்மள பார்த்தாலும் பார்க்கலைனாலும், யார நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும், கூட்டத்திலேயோ தனிமையிலேயோ எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற பயம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பெயர் தான் தக்வா. அப்படி இருப்பவர்களோடு தான் அல்லாஹ் தஆலா இருக்கான். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வாவுடையவர்களுடன் இருக்கிறான், அவன் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்புலயே மிக பெரியது என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து பாவம் செய்யறது அல்லாஹ் தஆலா ஒரு அடியான திருப்பிடுவானா. ஒரு அடியானுக்கு பாவம் செய்யக்கூடிய அனைத்து வழிகளும் சூழ்நிலைகளும் இருந்து ஒரு அடியான் அந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு பெயர் தான் தக்வா. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களுக்கு தான் அந்த தக்வாவுடைய அருளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனையை தான் கொடுத்திருந்தான். ஒரு தடவை அவங்க தன்னுடைய தாயுடைய அந்தஸ்துல மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணே தன்னிடம் தவறான வழிக்கு வருமாறு அவங்க சொல்லி அழைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சோதனைய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்கிறான். ஆனா அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சான்னு தெரியுமா? அந்த அறையில இந்த பெண்ணையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் தவிர யாரும் அவங்கள பார்க்கறதுக்கு இல்ல. அவங்க தவறே செய்தாலும் அதை தடுக்கிறதுக்கோ அதை கண்டிக்கிறதுக்கோ அவங்க யாருமே இல்லை. இருந்தாலும் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்ணே, நாம் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், உன்னிடம் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய பார்வைக்கு அவங்க பயந்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவங்கள அந்த பாவமான தீய காரியத்துல இருந்து
சுபஹானல்லாஹ். ஒரு அடியானை பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படின்னா அவன் அவரை நேசிக்கிறான் என்று அர்த்தம். அதே போலதான் உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க அல்லாஹ் தாலாவுடைய பார்வையில பயத்தை கொடுக்கணும். உங்களுடைய பார்வையில பயம் இருக்கோ இல்லையோ, அல்லாஹ் தாலாவுடைய பார்வையில நீங்க பயத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க தனிமையில இருந்தாலும் சரி, கூட்டமா வெளிப்படையா இருந்தாலும் சரி, எந்த தவறையும் அவங்க செய்ய மாட்டாங்க. தனிமையில அல்லாஹ் தாலாவுடைய பார்வையை பயப்படக்கூடிய ஒருத்தவங்க எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், சூரா ஸலாத்துடைய 65வது அத்தியாயம் 2வது வசனத்தின் இறுதியில் கூறுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. எவர் அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு சிரமங்களில் இருந்தும் சோதனையில் இருந்தும் வெளியேறும் வழியை அவன் ஆக்குவார். மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். மாணவிகிட்ட இருந்து சத்தம் வருதுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கபருடைய வாழ்விலும் மரண நேரத்திலும் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை, தக்வா உடையவர்களை சொர்க்கத்திற்கு முன்னாடி அணியணியாக நிறுத்துறான். அர்ஷினுடைய நிலையை அவங்களுக்கு கொடுக்கிறான். அவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா லேசாக்குறான். ஆனா காஃபிர்களுக்கும் பாவிகள் முனாஃபிக்குகளும் மறுமையில அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கும் போது இந்த முத்தகீன்களை அல்லாஹ் பாதுகாப்பானவர்களாக நிம்மதியோடும் நல்லவர்களோடும் நபிமார்களோடும் அவர்களை பாதுகாப்பான இடத்துல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். தக்வா இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் யாருன்னா, நான் உன்னுடைய பயம் இல்லாம வாழ்றேன், உன்னுடைய பயத்தை என்னுடைய உள்ளத்துல உருவாக்கு, உன்னுடைய பயத்தோட இறையச்சத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு கொடு, என்னுடைய உள்ளத்துல உருவாக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம சஜ்ஜாவுல துவா கேட்கிறோம். துனியாவுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய தேவைக்காக எவ்வளவோ துவாக்களை கேட்கிறோம். ஆனா தக்குவா நம்மளுக்கு வேணும், இறையச்சத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் துவா கேட்கிறோம். ஆனா தக்குவாவின் பிறப்பிடமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய தக்குவாவை அதிகப்படுத்துமாறு அல்லாஹ் தஆலா சஜ்ஜாவுல அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க இந்த மாதிரி துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு உன் மீதான இறை அச்சத்தை கொடு யா அல்லாஹ், அதை தூய்மைப்படுத்துபவர்களில் நீயே சிறந்தவன், அதன் உரிமையாளனும் பாதுகாப்பாளனும் நீயே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாட்ட தங்களுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துமாறு அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் துவா செஞ்சிருக்காங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி பேருரையிலேயே நமக்கு செய்த அவங்களுடைய உம்மத்திற்கு செய்த உபதேசம் என்ன தெரியுமா? ஊசித்தும் பிதக்வல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இரவிலும் பகலிலும் கூட்டத்திலும் தனிமையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம். இன்ன அத்வாலக்கும் இந்த அத்காக்கும், உங்களில் தக்வா உடையவரே அல்லாஹ்விடம் சிறந்தவர். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தக்குவா நிறைவேற்றத்தை மிக அழகாக மிக தெளிவாக எடுத்துரைத்த எமது மாணவி சமீமா அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அடுத்து குர்ஆன்ல பக்ரா சூரா இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதன் கடைசி ஆயத்துகளான ஆமன ரசூல் முதல் உள்ள ஆயத்துகளை மிக அழகாக தஜ்வீதுடனும் அர்த்தத்துடன் சொல்வதற்கு என் மதரசா மல்லம்மா தேர்ட் இயர் மாணவிகள் ரஜினா பேகம், ரசீனா பேகம், சிஃபானா, சஹானா பர்வீன், சஃப்ரீனா, ஃபௌசியா, மரியம், சபீதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இறைத்தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருள பெற்றதை நம்புகிறார்கள். அவ்வாறு முஃமின்களும் நம்புகிறார்கள். இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். நம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை. இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உன் கட்டளைகளுக்கே நாங்கள் வழிபட்டோம். எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீள்வதும் உன்னிடமேதான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்த நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. முஃமின்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. யா அல்லாஹ், நீயே எங்கள் பாதுகாவலன். காபீரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. இப்படி கூட மிக அழகாக எடுத்து எமது மாணவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தேன் கொசி இருக்கு. அது பூக்கள் எல்லாம் போய் தேனை எடுத்துட்டு வந்து வீட்டுல சேர்க்குது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதான் இல்லை. அவனுடைய வயிற்றுல ஒரு சுரபி சுரக்கிற நீர் தான் தேன் சொல்றோம். ஆனா அன்றே அல்லாஹ் தஆலா இதை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஆனா தற்போதுதான் அறிஞர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது பூக்கள் இந்த தேன் இல்லை, தேனியோட வயிற்றுல இருக்கிற சுரபி சுரக்கிறத நீர் தான் தேன் அப்படின்னு சொல்லி இப்போதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம்.
இப்ப குர்ஆனிலும் அறிவியல் உண்மைகள் பற்றி விளக்கமாக எடுத்துக்கொள்ள என் மதர்சா சனகை வாங்கக்கூடிய மாணவி அமிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அமைதியா இருக்கமா? உங்களுக்காக வாரக்கணக்கா பயான ப்ரிப்பேர் பண்ணி மாசக்கணக்கா ரெடி பண்ணிட்டு வந்து இங்க நிக்கிறாங்க. தயவு செய்து கேட்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து கவனிங்க. அவங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்ஹம்துலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தினா அமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محدث وشر الأمور محدثاتها وأشهد أن لا إله إلا الله وكل شيء محدث بدعة ضلالة وكل بدعة ضلالة. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத் என்றும் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்றும் ஒவ்வொரு பித்அத்தும் நாளை நம்மை மறதி கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இங்கே எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆன் கூறும் அறிவியல் உண்மைகள். நாம் இந்த குர்ஆனை தினமும் ஓதுகிறோம். ஆனால் இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எவ்வளவு அறிவியல் உண்மைகளையும் எவ்வளவு நம்மளுக்கு தேவையான அவசியத்தையும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். மாறாக இந்த குர்ஆன்ல ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிடிக்ஸ், சமூக நலத்திட்டங்கள், வருமானம், வியாபாரம், திருமணம், உணவு பழக்கம், குழந்தை வளர்ப்பு என அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். இந்த மாதிரியான எல்லா விதமான கருத்துக்களையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துதான் இந்த குர்ஆனை நம்மளுக்கு அனுப்பியிருக்கா. அதுல அப்பலா யததப்பருல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா அப்படின்னு கேட்கிறா. அப்போ சிந்திக்க மாட்டாங்க. நம்ம எத்தனையோ தடவை நம்ம இந்த குர்ஆனை ஓதிருக்கோம். ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு ஆயத்தினால நம்ம சிந்திச்சிருக்கோமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பூமி நிச்சயமாக அல்லாஹ் இரவை பகலில் புகுத்துகின்றான், பகலை இரவில் புகுத்துகின்றான், இன்னும் சூரியனும் சந்திரனையும் வசப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இரவும் பகலும் ஒன்றோடு ஒன்றுக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா இந்த பூமி உருண்டையானதுதான் அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது. அதே மாதிரி இந்த வானமானது புகையும் வாயு கலவையாதான் இருக்கு. இந்த வானத்துல அல்லாஹ் படைக்க சொல்றான், நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி என்னிடம் கீழ்ப்படிந்து வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டோம். நாங்கள் விரும்பினபடியே வந்துவிடுகிறோம் என்று சொல்லி வந்துவிட்டனர். இவ்வாறாக அமைக்கப்பட்டதுதான் இந்த வானமாக இருக்கு. அதே மாதிரி அடுத்து நிலா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாம் ஆரம்ப ஆயிட்டு நினைச்சிட்டு இருக்கோம், இது நிலாவும் வெளிச்சம் தருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. மாறாக சூரியனை ஒளியாகவும் சந்திரனை பிரதிபலிக்கக்கூடிய விளக்காகவும் நாம் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அதே போல சூரா யூனுஸ்ல 5வது வசனமா சொல்லியிருக்கான், நீங்கள் ஆண்டு கணக்குகளை அறியக்கூடிய வகையில் நாம் மாறி மாறி வரக்கூடிய தங்கும் இடங்களை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்படின்னா நம்மளுக்கு மாத கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்காகவே அல்லாஹ் தஆலா இந்த சந்திர ஆண்டை நம்மளுக்கு படைச்சிருக்கான். அதனாலதான் இப்ப உள்ள நம்மளுக்கு முஸ்லிம் மாதங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. அதே போலதான் சூரியன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சூரியன் தானே சுத்திக்கிட்டு மற்ற கோள்களையும் சுத்திக்கிட்டு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இருக்கா. அதை நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அது ஒரு பாதை இலக்கை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கு. அததான் சூரா யாசின்ல
ينبغي لها أن تدرك القمر والليل سابق النهار وكل في فلك يسبحون. சூரா யாசின் 40வது ஆயத்து. நம்ம எனக்காவது இந்த ஆயத்தை நம்ம யோசிச்சிருக்கோமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, சூரியன் தண்ணீரை அணுக முடியாது, இரவை பகலை நீந்த முடியாது, ஒவ்வொன்றும் தன் வரையறைக்கு நீந்தி செல்கின்றன அப்படின்னு சொல்றான். அப்போ நீந்தி செல்லுது அப்படின்னா வானத்துல அதுவும் ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே ஒரு இடத்துல நிரந்தரமா அல்லாஹ் தஆலா வைக்கல. அதாவது அதோடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சூரியனும் ஒரு நாள் அழிந்து போகும்னு சொல்றான். அதுதான் நம்மளுடைய கியாமத் நாள். 4.5 பில்லியன் ஆண்டுகளாக இந்த சூரியன் எரிபொருள், சூரியனுடைய எரிபொருள் ஹைட்ரஜனை எரிச்சு நம்மளுக்கு ஹீலியத்தை தந்துட்டு இருக்கு. இந்த ஹீலியம் முற்றாக தீர்ந்துருச்சுன்னு சொன்னா இந்த சூரியன் அழிஞ்சிரும். இந்த சூரியன் வெள்ளை நிறமாக மாறி இந்த சூரியன் முதிர்ந்து விடுன்னு சொல்றான். இதுதான் சொல்றான் சூரா தக்வீர்ல அந்த சூரியனையும் நாமே மாற்றிடுவோம்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி மலைகள், நம்ம இப்ப பாக்குற மலைகள்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது ஏதோ மலை, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எதுக்க படைச்சிருக்காங்கிற மாதிரி. ஆனா இந்த மலைகள் எல்லாம் நாங்கள் முளைகளாக அமைக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்போ முளைகள்னா நம்ம நினைக்கிறோம், இப்ப நம்ம சோத்துல ஒரு ஆணி அடிக்கிறோம், அந்த ஆணி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா, நம்ம ஆட்டி பாக்குறோம்ல, அந்த ஆணி உள்ள போகணும்னு சொன்னா பாதி அளவு உள்ள போனாதான் மீதி அளவு நம்ம வேற ஏதாவது பொருள் மாற்ற முடியும். அந்த மாதிரிதான் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில மலைகளை படைச்சிருக்கான். மேல நம்ம எந்த அளவுக்கு உயரத்தை பாக்குறோமோ அந்த அளவுக்கு ஆழமா 2 மடங்கு ஆழமாக உள்ள இந்த மலைகள் நாட்டப்பட்டிருக்குன்னு சொல்றான். அதே போலதான் இந்த மழை நீர் சூழ் கொண்ட கருமேகங்களை கொண்டு நாமே மலைகளை அனுப்புகின்றோம். அந்த மழை நீரை நாம் உங்களுக்கு மதுரமாக புகட்டுகின்றோம். இன்னும் நாமே அதை சேகரித்தும் வைக்கின்றோம் அப்படின்னு சொல்றான். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் தொட்டி வச்சிருக்கோம், தண்ணி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மாறாக அது அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், பூமியில உங்களுக்கு நான் சேகரித்து தரேன் அப்படின்னு சொல்றான். மரகள் பஹரைனி லா யபகயான், 2 கடல்களும் அவை சந்தித்துக் கொள்ளும். பைனஹுமா பரஜல் லா யபகயான், அவை இரண்டிற்கும் ஒவ்வொன்றையும் அங்கிருந்து மீறாது. 2 கடலும் சந்திக்கும். ஆனா ஒரு கடல்ல உள்ள மீன் இன்னொரு கடலுக்கு போகாது, இன்னொரு கடல்ல உள்ள மீன் இன்னொரு கடலுக்கு போகும். இந்த கடலோட உப்பு அடர்த்தி அதிகமா இருக்கும், இந்த கடலோட உப்பு அடர்த்தி கம்மியா இருக்கும். இருந்தாலும் இந்த கடலும் கலக்காது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு தடுப்பு அமைச்சிருக்குன்னு சொல்றான். நம்ம நினைச்சிருக்கோம் இந்த கடல்ல எதுக்கு உயிரினங்கள் வாழணும் அப்படின்னு. ஆனா ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு நம்ம செல்றதுக்கான பாத் இந்த தான் அமைச்சிருக்கான். அதுதான் நம்மளுக்கு இந்த கடலெல்லாம் நமக்கு படைச்சி அமைச்சிருக்கான். அதே மாதிரிதான் இரும்பை நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்றோம். அத்தியாயம் 57வது அத்தியாயமா இருக்கு. நம்ம மனிதனை கூட கலக்க படைத்தோம் அப்படின்னு சொல்றான். ஆனா இரும்பை நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா அப்போ இரும்பு நம்ம பூமியில எல்லாம் சென்ற பாயிண்டாவே அவனாவே படைச்சுதான் அனுப்பியிருக்கான். அது ஏன் அந்த அளவுக்கு அப்படி இருக்குதுன்னா அப்பதான் கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி இருக்கும் இந்த பூமிக்கு. ஆடான அசையாம நிற்கும். நமக்கு புவியீர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னாதான் மற்ற எல்லா விதமான பூமியில நம்ம செய்ய முடிய அனைத்து செயல்களும் நம்மளால செய்ய முடியும். அதே மாதிரிதான் மனிதனுக்கு பயனுள்ளதாகவும் நம்ம இந்த இரும்ப படைச்சிருக்கோம்னு சொல்றோம். நம்மளுக்கு என்ன பயன்? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ஆர்பிசி உருவாகணும்னாலே இரும்பு சத்து இருந்தா மட்டும்தான் ஆர்பிசியே உருவாகும். இதுதான் மனிதனுக்கு பயனுள்ளதாக நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எறும்பு, நம்ம என்னைக்காவது இந்த எறும்பை பார்த்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த எறும்புடைய வாழ்க்கையும் மனிதனுடைய வாழ்க்கையும் ஒன்றுதான். ஆமா, நம்ம எப்படி ஒருத்தவங்க மூத்தா போனா கொண்டு போய் கபரில் அடக்கம் பண்றோமோ அதே மாதிரி அந்த எறும்புகளும் மூத்தா போச்சுன்னு சொன்னா குழி தோண்டி புதைச்சி பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம எப்படி ஒரு தொழில்துவம் ஒரு முதலாளித்துவம் வச்சு நம்மளாம் எப்படி வேலை வாங்கணுமோ அதே மாதிரியே அதுகளுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதுலயும் மேனேஜர், சூப்பர்வைசர், போர்மேன், சர்வெண்ட்னு எல்லா வகையான தொழிலாளிகளும் இருப்பாங்க. அந்த
அந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன சொல்றாங்களோ அதைப்படிதான் செய்வாங்க. ஒரு முறை சுலைமானுடைய படை ராணுவங்களை எல்லாத்தையும் திரட்டிட்டு ஒரு ஓட பக்கம் போகும் பொழுது அந்த ஒரு எறும்பு சொன்னிச்சா எல்லாரும் அவங்க புத்துக்கு போங்க, சுலைமானோட படை வருது இல்லைன்னா மிகுதத்தை இருக்குங்க. அது யாரு நம்மளுக்கும் ஒரு பெண் எறும்பு சொன்னிச்சான்னு சொல்றான். இதை வச்சுதான் ஆராய்ச்சியாளர்கள் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பெண் எறும்பு இருக்கு, ஆண் எறும்பு இருக்கா, அப்ப எறும்புங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுதான் இப்ப நம்மளுக்கு சொல்றாங்க. அது எறும்புகளுக்குள்ளவே ஒவ்வொன்றும் உணவை எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதுக்கு நம்ம ரொம்ப நாள் அதை சேகரிச்சு வைக்கிறதுக்கு எப்படிங்கிறதையும் அதுதான் நம்மளுக்கு அது சொல்லி கொடுத்துருக்குதான். அதையும் நம்மள சொல்றாங்க. அதே மாதிரிதான் தேனியை பத்தி நம்ம அல்லாஹ் சூரா நம்மள சொல்லியிருக்கான். உனது இறைவன் நீ மலைகளிலும் மரங்களிலும் கூடு கட்டுக்கொள், நீ ஒவ்வொரு புஷ்பத்தில் இருந்தும் உனது இறைவன் அறிவித்தபடி உன் கூட்டத்தில் ஒடுங்கி செல், உன் வயிற்றில் இருந்து நிறங்களுடைய வானம் வரும், அது மனிதர்களுக்கு நோய் நிவாரணியா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த தேனியை இந்த தேன் கூட்டம் நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா? அது கூட்ட பாருங்களேன், கரெக்டா அந்த அருங்கோண ஷேப் கொண்டு வரும். அந்த அருங்கோண ஷேப் பாத்தீங்கன்னா கரெக்டா 30 டிகிரி இருக்கும். 30 டிகிரி வந்துச்சுன்னு சொன்னாதான் அந்த அருங்கோண ஷேப்பே வரும். இந்த அருங்கோண ஷேப்பை கண்டுபிடிச்சதே இந்த தேனியா தான் இருக்கு. இதுவரையிலும் யாருமே இந்த ஷேப்பை நம்ம உருவாக்கவே இல்லை. ஏன் அந்த மாதிரியான ஒரு ஷேப் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா அப்பதான் அந்த கூட்டுல அதுக்கு நிறைய தேனை அது சேவ் பண்ணி வைக்க முடியும். இதுக்கு அதுக்கு பி வேக்ஸ்ங்கிறது மெழுகு இருந்தா மட்டும்தான் அதால அந்த கூட்டை செய்ய முடியும். ஒரு கிலோ மெழுகு அது செஞ்சு அந்த கூட்டை செய்யணும்னா 7 கிலோ தேன் குடிக்கணும். அப்போ 7 கிலோ தேன் குடிச்சு அந்த மெழுகு அந்த கூட்டை செய்யணும் அப்படின்னா அந்த தேனை அது எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தணும்னு பாருங்க. 1 கிலோ தேன் அது உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது 1,44,000 கிலோமீட்டர் அது பயணம் செஞ்சு அந்த தேன் எல்லாம் எடுத்துட்டு வந்தாதான் அதால அந்த தேனை சேகரம் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு பயணம் பண்ணதுன்னு பாருங்க. நாமெல்லாம் நினைச்சிருக்கோம் போய் தேன்ல இருந்து குடிச்சிட்டு கொண்டு வந்த வளர்ச்சியை நம்ம எடுத்து பிரிஞ்சு குடிச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இந்த பூச்சிக்கு 2 வயிறு இருக்கும். ஒரு வயிறுல அதுக்கு உண்டான உணவு முறை, அதுக்கு உண்டான சத்து எல்லாம் வரும். இன்னொரு உணவு முறையில மேக்டர்ங்கிற அமிர்தம் இருக்கணும். அந்த மேக்டர்ங்கிற வானம் தான் தேனா நம்மளுக்கு கிடைக்குது. இதோட அல்லாதெல்லாம் மனிதனுக்கு பயணிகளை தரக்கூடிய நோய் நிவாரணியா படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். இப்படியாக நம்மகிட்ட கொண்டு அல்லாதெல்லாம் இந்த தேனி மூலமா நம்மளுக்கு தேனி சேர்க்கிறான். இப்போ குழந்தை நம்ம நினைக்கிறோம் வயிறு சைகி இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தானாகவே உண்டாக்கி விட்டனரா, இல்லை இவர்கள் தம்மை தாமே படைத்து கொண்டனரா அப்படின்னு கேள்வி கேட்டான். அப்போ படைக்கிறவன்ற ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் இந்த துன்யாவில குழந்தைன்ற ஒண்ணு உருவாகும். முதல்ல ரத்த கட்டியாகவோ பின் சதை துண்டமாகவும் அப்புறம் எலும்பாகவும் தோல் போர்த்தியும் அல்லாஹ் உருவாக்கலாம். இப்படி உருவாக்குற கருவில 24வது வாரமே செழிப்புள்ளனதா ஃபர்ஸ்ட் உருவாக்கலாம். அதனால அந்த தாய்மார்கள் எந்த அளவுக்கு நீங்க நல்லதை கேட்கிறீங்க, நல்லதை கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையும் கிரகிக்குது. அதே மாதிரி 28வது வாரத்துல ரெட்டினா இந்த தன்னுடைய விழித்திரையை எல்லாம் தடை படைச்சிருவான். அதனாலதான் நல்லதை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், அதிகம் குரானை பார்க்கணும், குரான் எழுத்துங்களை பார்க்கணும் அம்மான்னு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் நம்மள அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அப்புறம் தான் இதய துடிப்பு வருது. அதுக்கு ஒரு நாளைக்கு 1,36,000 முறை நம்மளுடைய இதயம் துடிக்குது. நம்ம இன்னைக்காவது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமா? அதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அதே போலதான் இந்த விரல், நுனி, கை, ரேகை 2 உச்சி போன அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். அப்போ எவ்வளவுதான் நம்ம ட்வின்ஸ் குழந்தையாவே பிறந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் கை ரேகைங்கிறது வேறையாதான் இருக்கும். இந்த ரேகையை கூட மாட்டாம நாளைக்கு உங்களை மறுமையில எழுப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சொல்றான். அதே போலதான் நம்மளுடைய கண்ணுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கு 286 கண் ரேகைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இந்த கண்ணுல 576 மெகா பிக்சல் அளவுக்கு நம்மளுடைய கண்ணு ஜூம் பண்ணும். அப்ப இப்ப உள்ள ஆப்பிள் ஐபோன் கூட 250 கூட தாண்டல. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ணுக்கு எல்லாம் இந்த பவரை கொடுத்துருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய நாகு
எல்லா விதமான சுவைகளையும் கிரகிக்குது. அதே போல நம்மளுடைய மோக்கத்தை மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, நம் வசனங்களில் ஓடி காண்பிக்கப்பட்டால் முன்னோர்களை கட்டுக்கதை என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் மோக்கின் மீது அதிசீக்கிரத்தில் நாங்கள் அடையாளம் விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்படின்னா இந்த மூக்கிலதான் நம்ம மூக்கால நம்ம 1000 நறுமணத்தையும் 10,000க்கு மேலான துர்நாற்றத்தையும் பிரித்தடையக்கூடிய சக்தி கொடுத்திருக்கோம். ஆனா இந்த மூக்கு தானா அவ்வளோ ஒரு அடையாளத்துவமா நம்மளையே படைச்சிருக்கான். அதே போலதான் ஒட்டகம் அகலா என்ற உணவு இதில் செல்பா கொடுக்க நதியை ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டகத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கான் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா அந்த பாலைவனத்துல விவசாயம் பண்ண முடியாது, காய்கறிகள்லாம் விளைய வச்சு அவங்களெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனா இந்த இவ்வளவு சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கணும், உணவு பழமும் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒட்டகத்துக்கு இவ்வளவு சிறப்பு கொடுத்து சிறப்பான ஒன்றா நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் பால் அப்படிங்கிறது ரத்தத்தில இருந்து வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மாறாக அது அப்படி இல்லை. ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் நாம் பாலை மதுரமான பாலை நாம் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்றோம். பாலுங்கிறது தனியான சுரப்பிகளாக மட்டும்தான் அது உருவாக்கப்படுது. இவ்வளவுதான் நம்மளுக்காக அல்லாஹ் தஆலா படிச்சு நம்மளுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காண்டாலும் நம்ம மனுஷனும் என்ன சொல்லுவோம்? மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், பிரஷர், யாருக்கு ஏதாவது சின்ன பிள்ளைங்களை எடுத்தாலும் அவங்களுக்கும் பிரஷர், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களை கேட்டாலும் எனக்கு வேலை, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன் இந்த டென்ஷன்லாம் வருது அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா எனக்கு ஈனவும் அல்லாஹ்விடம் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் முதல் தேடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அதே அல்லதீன ஆமனு வதத்திமா இன்னல் குலூப் அலாதி திக்ருல்லா, அல்லாஹ்வுடைய திக்ருனால மட்டும்தான் உண்மையான மன அமைதி கிடைக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் திக்ருல உட்காரணும், தியானம் பண்ணணும்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவு நம்ம மன அமைதியோட மன ஓர்மையோட குரான ஓதுறதே நமக்கு ஒரு திக்ரு தான். அந்த குரான விலகி ஓதுனாலே அதுவும் நமக்கு ஒரு மன அமைதி தான். பிளட் பிரஷரை ரிசர்வ் பண்ணி எல்லா விதமான நோய்க்கும் நிவாரணியா அமையும். அதே போலதான் இந்த தொழுகை. இந்த இப்பெல்லாம் ஜிம்முக்கு போறோம், யோகா கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை கடமை ஆக்கிட்டான். ஏன் சொன்னா இந்த தொழுகையிலே எல்லா விதமான எக்ஸசைஸும் வந்துருச்சு, எல்லா விதமான யோகாசனமும் வந்துருச்சு. ஆமா, நம்ம நிலையில நிற்கும் போது பாருங்க, தக்பீர் கட்டி நிலையில நிற்கும் போது நம்மளோட பிளட் பிரஷர்லாம் ரிலாக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஃபீல் கிடைக்குது. அதே மாதிரிதான் நம்ம ருக்கு செய்யும்போது பாதி உடம்பு வளைகிறதுனால நம்மளோட பேக் பெயின், கால் பெயின், கால் உள்ள நரம்புகளுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் நல்லா செய்யுது. அதே மாதிரிதான் நம்ம இடுப்புல உட்காரும் பொழுது நம்மளுடைய இடுப்பு பகுதி பூமி மேல டச் பண்றதுனால அந்த இடத்துக்கான ஒரு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா போகுது. சஜிதா செய்யும் பொழுது நம்மளுடைய நெத்தி போய் தரையில படும் பொழுது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லா மைண்டுக்கு ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆகுது. எல்லா பார்ட்ஸுக்கும் நல்லபடியா ரத்தம் போகுது. இதெல்லாம் பார்த்து மற்ற மதத்தார்கள் புரிஞ்சிருக்காங்க. போய் நேரா அவங்க சாமித்த டப்பான்னு போய் விழுந்துருவாங்க. ஆனா என்ன, இந்த நெத்திய கீழே தரையில வைக்கணும், அதுதான் அவங்களுடைய. அவங்க அந்த சாமிக்கு முன்னாடிதான் போய் செய்யணுங்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படி சொல்லல, எங்க வேணாலும் செய்ய. ஆனா சுத்தமான நம்மள ஒரு நாளைக்கு எத்தனை சஜிதா செய்யறோங்கிறத நினைச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஹெல்த்துக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு இந்த குர்ஆன், இந்த தொழுகை, ஓதுதல், திக்ர் எல்லாம் கொடுத்திருக்கான். அதே போலதான் அந்த மனிதனுடைய தோல், இந்த ஸ்கின்ன நம்ம யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இந்த ஸ்கின் வேலை செஞ்சு என்ன பண்ணுதுங்கிறத. ஆனா நம்ம யோசிச்சு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், நாம் அவர்களுடைய தோலை கருத்தி புதிய தோலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த தோலுங்கிறது இந்த தோல் மட்டும்தான் பெயின் ரிசீவர், வலிய உணரும். ஓரளவுக்கு மேல உள்ள போச்சுன்னு சொன்னா வலி உணர்ச்சியே நமக்கு தெரியாது. இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. மயக்க மருந்து, இந்த மறுப்பு போற மருந்து, அனஸ்தீசியா மருந்து, இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அப்பவே இந்த குர்ஆன்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கான். இப்படியாக நம்மளுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்காக வேண்டியே படிச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டிய இந்த
பூமியில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்திருக்கேன், நாம் அவற்றை வீணாக படைக்கவில்லை அப்படின்னு கேட்கிறான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. அத்தகைய நின்ற நிலையிலும் எழுத்திலும் படுக்கையிலும் திக்ர் செய்வார்கள். வானம் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இறைவா இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை என்று துவா செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். எத்தனை இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து கேட்கிறான், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, நீங்க படிப்பினை பெற மாட்டீர்களா, விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா, நீங்கள் சிந்தித்தால் நல்லறிவு பெறுவீர்கள் என்று நம்மளை பார்த்து கேட்கிறான். அப்போ அந்த குர்ஆனை நம்ம விளங்கி ஓடிக்கிட்டோன்னு சொன்னா நம்மளுடைய அனைத்து அமல்களும் சரியாகிடும். இன்ஷா அல்லாஹ் சொன்னதன்படி கேட்டதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யணும். குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வனிதா அவர்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி இருக்கிறான், இப்ப அத அறிவியலறிஞர்கள் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அடுத்து சிறுக்குனா என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இணை வைக்கிறது. அல்லாஹ் தஆலாவுக்கு ஈடா ஒருத்தரை இணை வைக்கிறது. உதாரணமா ஜோசியக்காரனை போய் பார்க்கறது, அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத அப்படியே நம்ம செய்யறது. இந்த சிரிப்பு கிட்டத்து, அதாவது வழிநெடுக்கு இட்டு செய்யும், நரகத்துக்கு இட்டு செய்யும். இந்த சிரிப்புல என்னென்ன வகை இருக்கு அப்படிங்கிறத மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்வதற்கு மதரசா தீனியத் மாணவி ஆசிலா அவர்களை அன்புடன் நடக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும், நடைமுறையில் மிகவும் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையாகும். காலங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவை ஆகும். அனைத்தும் சித்தாத்துக்கள் ஆகும். ஒவ்வொரு சித்தாத்துக்களும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். அப்படியான நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் ஷிர்கின் சில வகைகளை பற்றி நான் உங்களிடம் பேசப் போகிறேன். ஷிர்கு மிக பெரிய பாவமாகும். ஷிர்கு என்பது அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையாவது அல்லது எதையாவது ஆக்குவது இணை வைத்தல் எனப்படுகிறது. பெரும்பாலும் ஷிர்கு அல்லாதவர்களிடம் பிரார்த்தித்தல், அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடல், நேர்ச்சை செய்தல் போன்ற வணக்க வழிபாடுகளும் ஏற்படுகின்றன. பெரும்பாலும் ஷிர்கு அல்லாதவர்களிடம் பிரார்த்தித்தல், அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடல், நேர்ச்சை செய்தல், அவன் அல்லாதவர்களிடம் ஆதரவு வைத்தல் போன்ற வணக்க வழிபாடுகளும் ஏற்படுகின்றன. எனவே யார் இணை வைக்கிறாரோ அவர் ஒரு படுபாதக செயலை செய்கிறார். ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைப்பதை போன்று அதன்படி ஒருவர் ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் அல்லாஹ் போரை வணங்கக்கூடிய வணக்கத்தை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைக்கின்றான் என்றால் அது மிகப்பெரிய அநியாயம். ஷிர்கு செய்வோர் தௌபா செய்கின்றவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று அல் குர்ஆன் அறிவிக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இதனை தவிர மற்ற எதையும் தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய செயல் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஏனென்றால் தங்களுடைய நபிமார்கள் மன்னரைகளை வணங்கும் இடங்களாக எடுத்துக்கொண்டார்கள். படைப்பினங்களையே மோசமானவர்கள் யார்னா அறிந்து கொள்ளுங்கள், மக்களிலேயே மோசமானவர்கள் தங்களின் நபிமார்கள் மன்னரைகளை வணங்கும் இடங்களாக ஆக்கிக் கொண்டவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன்னரை வழிபாடு இறந்து போன நல்லடியார்களிடம் முஸ்லிம்கள் சிலர் பிரார்த்தனை செய்கின்றனர். அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பல ஆண்டுகள் ஆன பின்பும்
இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றனர். இதுவும் அல்லாஹ்விற்கு ஒருவிதமான இணை கற்பின் செயற்பாடாக உள்ளது. இறந்தவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள். உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள். தன்னாடியோரை அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். மன்னரைகளில் உள்ளவர்களை நீ செவியேற்க செய்பவராக இல்லை. إنك لا تسمع الموتى ولا تسمع الصم الدعاء إذا ولوا مدبرين. நீங்கள் இறந்தோரை செவியேற்க செய்ய முடியாது. அவ்வாறு புறக்காட்டி செல்லும் செவிடர்களுக்கு நீங்கள் அழைக்கும் சத்தத்தை கேட்கும்படி செய்யவும் முடியாது. இவ்வாறான வசனங்கள் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று தெளிவாக எடுத்துரைக்கிறது. காயத்தை அணிதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் காயத்தை தொங்கவிடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். யார் காயத்தை தொங்கவிடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து யார் காயத்தை தொக்க விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய காரியத்தை பூர்த்தியாக்க மாட்டான். வரம்பு மீறி புகழ்தல். கிறிஸ்துவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்வதை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய அடியான்தான். அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அவனுடைய தூதர் என்றும் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்றவர்களையும் இறைவனுடைய ஆற்றல் அளவிற்கு வரம்பை மீறி புகழ முடியாது என்பதை மேலுள்ள ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறது. ஜோசியம் பார்த்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் குடிகாரன் அல்லது வருகாலத்தை தனித்து சொல்பவனிடம் சென்று அவன் கூறுவதை உண்மை என்று கருதினார், அவருடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சகுனம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொற்று நோய் சகுனம், ஆண்டை சகுனம், பீடை மாதம் கிடையாது. சகுனம் பார்ப்பது இணை கற்பித்தலாகும் என்று 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூனியம் செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 நபர்கள் சொர்க்கம் புகர மாட்டார்கள். மது அருந்துபவன், உறவுகளை துண்டிப்பவன், சூனியத்தை உண்மை என்று நம்புபவன். நல்ல காலமும் நேரமும் பார்த்தல். நல்ல காரியங்கள் நடத்துவதற்கு நல்ல நேரம் பார்ப்பது மிக பிற சமூகத்துவர் பின்பற்றும் பழக்கம். இஸ்லாத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று நேரத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏதேனும் காரியமாக வெளியில் புறப்படும் போது எங்கே போறீர்கள் என்று யாராவது கேட்டால் போற காரியம் நடக்காது என்று நம்புவதும், நடந்து செல்லும் போது காலில் ஏதேனும் தடுக்கினால் சிறிது நேரம் நின்று விட்டு செல்வதும், போகிற வழியில் பூனை குறுக்கில் வந்துவிட்டால் போகிற காரியம் தடங்கள் ஏற்படும் என்று கருதுவதும், விதவை பெண்கள் எதிரில் வந்துவிட்டால் அபசகுணம் என்று நம்புவதும் அறிவீனமான செயலாகும். அதே போல் எளிய திருமண வழிமுறைகளை விட்டுவிட்டு தீய பழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் வீடு கட்டுவதில் மூட பழக்கங்கள், பிறந்த நாள் விழாவும் பெயர் கூட்டு விழாவும் கொண்டாடுதல், மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுதல், ஜாதகம் ஜோதிடம் பார்த்தல், தாயத்து தகடுகளில் தொங்கவிடுதல், வீடுகளில் பல்வேறு சடங்குகளை நடத்துதல், மரண வீடுகளில் விதவிதமான சடங்குகளை நடத்துதல் போன்ற பல்வேறு இஸ்லாம் அங்கீகரிக்காத நடவடிக்கையை மேற்கொள்கின்றன. இது போன்ற விஷயங்கள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் தடுத்த விஷயங்கள் தவிர்த்து நடக்க தவறினால் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாக நேரிடும். நஅூதுபில்லாஹ் மின்ஹா. இம்மாதிரியான ஷிர்கிலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.